இந்த வீட்டுக்கு ராணி யாருன்னு கேட்டிங்கன்னா அது நான் தான். எனக்கும் சிரிப்பாக வருது. பிகாஸ் என்னென்னா நம்ம வந்து தனியாக இருக்கிறதுனால அது ஒரு ஜாலியாக இருக்கும். கொஞ்சம் நாளைக்குன்னு ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் சில டைம் ஹோம் சிக்காக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ சரி, நைட்டு தான் நான் விலாக் எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு மூடே வந்துச்சு. அது வரைக்கும் எப்படியோ இருந்தேன். சரி வாங்க, நம்ம இன்னைக்கு நைட்டு வந்து என்னென்ன செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படின்லாம் கிடையாது, நான் சாப்பிட்டே முடிச்சுட்டு நாளை காலையிலக்கு ப்ரிப்ரேஷனுக்கு என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வீடை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி மாப்பெல்லாம் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் காலையில் ஜூஸ் குடிப்பேன் இல்லையா, அதுக்கு வந்து ஊற வைக்க போகிறேன். மாத கடைசினால் இந்த லயன் கியூனோ டேட்ஸ் தான் எடுத்துக்கிறேன். ஸோ பட்ஜெட் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி டப்பாவில் எப்போவுமே நான் கொட்டி வச்சுருவேன். கொட்டி வச்சுட்டு இதில் வந்து எவ்வளோ டேட்ஸ் போடணும் அப்படின்னா ஒரு 3 டேட்ஸ் வந்து இதில் போட்டுக்கலாம். 3 டேஸ் போட்டுக்கலாம். ஒன்று வந்து இப்போ சாப்பிட்றலாம். இப்போ மட்டும் எனக்கு சுகர் கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து இந்த டேட்ஸ் தான் சாப்பிடுவேன். பாக்ஸில் போட்டு வச்சேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் பார்க்கலாம். மந்த் எண்டுனால என்கிட்ட வந்து நிறைய இது கிடையாது நட்ஸு. ஸோ நான் பாதாமில் ஒரு 6 பீஸ் அந்த மாதிரி போட்டுக்கிறேன். அடுத்தது பிஸ்தா ஒரு 6 போட்டுக்கிறேன். அவ்வளோதான். பாதாம் பிஸ்தா 2 தான் இருக்குது. இது கூட வந்து நான் வந்து கொஞ்சம் நிலக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த இருக்கு பாருங்கள், இது வந்து ரா பீனட்டு, அதாவது பச்சை கடலை. ஸோ இதை போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 10 பீஸ் போல் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். அப்படியே வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஊற வச்சிட்டோன்னா காலையில் எடுத்து யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். வந்து கிச்சன் சிங்க் பக்கத்தில் ஏதாவது குப்பை போடுவோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த ரிலையன்ஸ்லேருந்து இது வாங்கியிருந்தேன். இந்த பொம்மை பாஸ்கெட் அழகாக இருந்துச்சு, 49 ருபீஸ். ஸோ நம்ம குப்பைலாம் போட்டுட்டு வேணாங்கிறப்ப கேப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்படியே பார்த்தீங்களா பயங்கர நீட்டாக இருக்கும். பிகாஸ் வந்து நான் இன்றைக்கி மாப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் காய்கறி வாங்கிட்டு வந்தேன். ஸோ அது என்னென்னு பிரித்து வச்சிடலாம். வந்து காய்கறியை அப்படியே அடுக்கி வச்சிட்டேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச காய்கறி எதுன்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய், அண்ட் தென் வெண்டைக்காய், பச்சை மிளகா. அவ்வளோதான் எனக்கு பிடிக்கும். கத்திரிக்காயும் பிடிக்கும். ஆனால் எங்கள் ஊரில் கிடைக்கிற மாதிரி வெள்ளை கத்திரிக்காய் கிடச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கலர்ஃபுல் கத்திரிக்காய்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. இவ்வளோ தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இதுக்கே வந்து 130 ருபீஸ் ஆயிடுச்சு. ஓகே, இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். பாவக்காவை வந்து இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டேன். இது வந்து ஒரு தடவை நான் ரிலையன்ஸில் கிரேப்ஸ் வாங்கினேன், அதுக்கு கொடுத்தாங்க. இந்த இப்போ இதில் போடுறப்ப நல்லா இருக்குது, அதாவது ரொம்ப நாளாக இருக்குது, இதில் கெட்டு போகாமல் இருக்குது. அப்படியே நான் வந்து இன்னைக்கு இது மாப் பண்ணேன் இல்லையா, அப்போ அந்த ஷூ ஸ்டாண்டு வந்து இப்படி இதாயிட்டு. ஸோ அதை அடுக்கி வச்சிடலாம். நான் எப்போவுமே ஸ்டாண்டெல்லாம் என்கிட்ட கிடையாது. இந்த மாதிரி ஒரு கவர் போட்டுட்டு இதெல்லாம் வந்து அடுக்கி வச்சுருவேன். ஃபர்ஸ்ட் வந்து இது என்னுடைய டியூட்டிக்கு போகிற ஷூவு. ஸோ இது ரேட்டு பார்த்திங்கன்னா 379க்கு நான் வாங்கினேன். 29 நினைக்கிறேன். ஆமாம், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன், நல்ல ஒரு ஆஃபர். அதுக்கப்புறம் இந்த செப்பல் வந்து நான் சென்னை சில்க்ஸில் இந்த தடவை கிறிஸ்மஸ் போனோம்ல, அப்போ அவசரமாக எடுத்தேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நான் எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் அந்த ஷூ வந்து இந்த க்ளோவியா பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன், இந்த கலரு. ஸோ அழுக்காகாமல் இருக்கும், டஸ்ட் ஆகாமல் இருக்குங்கிறதுனால இதில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது கீழே உள்ள ஷூ பாக்ஸில் தான் அந்த ஒயிட் ஷூ வந்துச்சு, நான் வீடியோ போட்டிருப்பேன் ஏற்கனவே. ஸோ அதனால் இது எதுவும் பண்ணாமல் இந்த இடத்துல நம்ம வந்து இதை வச்சுட்டு இதுக்கு மேலே இதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு செப்பலும் என்கிட்ட இருக்குது, இந்த செப்பல். ஓகே, இது வந்து இன்ப்ளூ பிராண்டு. இது என்ன பிராண்டுனே தெரில, சேமாக அதே மாதிரி தான் வேணும்னு எடுத்திருக்கேன். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், see you.